ஒரு சின்ன சின்ன வேலையை கூட நிறைய பேர் கூட்டமா சேர்ந்து தானே செய்யறாங்க. அப்போ இந்த உலகத்தையே நடத்தணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த கடவுள் ஒருத்தரா இருக்க முடியும், நிறைய பேர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கங்க. உதாரணமா இப்ப நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாணத்தை எத்தனை பேர் நம்ம கூடி நின்று ஒவ்வொரு வேலையா ஆளுக்கு எடுத்து செய்யறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கே இத்தனை பேர் வேண்டி இருக்குங்க. கடவுள் இந்த உலகத்தையே நடத்துதவரு. பல கடவுள் கட்டாயமா இருக்க தானங்க செய்யறாங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சொன்னீங்கன்னா அது தவறுங்க. ஏன்னா கடவுள் ஒருவரே, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு திருவாசகம் சொல்லுது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு தான் திருமூலரும் சொல்றாருங்க. சரி, அப்போ கடவுள் ஒருத்தர்னா அவரால் எல்லா வேலையும் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியுங்க. அவர் எப்படிப்பட்டவர்? பேரறிவு உடையவர், பேராற்றல் உடையவர், ஐந்தொழிலும் செய்ய வல்லவர்.